ஐயப்ப பக்தர்கள். சுவாமி ஐயப்பனுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் அளிக்கிறார்களோ அதே அளவு முக்கியத்துவத்தை பம்பா நதிக்கும் அளித்து வருகின்றனர். இன்னும் சொல்ல போனால் சபரிமலைக்கு கூடுதல் பெருமை சேர்ப்பது இந்த பம்பா நதிதான். இமயத்தில் தோன்றி காசி நகரத்தின் வழியாக பாயும் கங்கை நதிக்கு ஒப்பாக பக்தர்களின் பாவங்களை போக்கும் புண்ணிய நதியாக பம்பா நதி விளங்குகிறது. தென் கங்கை, தட்சிண கங்கை என்று அழைக்கப்படும் இந்த பம்பா நதியின் கரையோரத்தில்தான் சாஸ்தா சுவாமி ஐயப்பன் குழந்தை வடிவில் அவதரித்தார் என்று ஐயப்பனின் வரலாறு சொல்கிறது. சீதா தேவியை ராவணன் கடத்தி கொண்டு போன பிறகு ஸ்ரீராமனும் லட்சுமணனும் சீதையை தேடி தென்னகம் முழுவதும் காடு, மலை என்று சுற்றி அலைந்தனர். அப்போது மேற்கு தொடர்ச்சி மலையில் மதங்க முனிவரின் குடில் அவர்கள் கண்களில் தென்பட்டது. அங்கு சென்றபோது முனிவர் அங்கே இல்லை. சிவாலயங்களை தரிசிக்க தீர்த்த யாத்திரை சென்றிருந்தார். அவருடைய பணிப்பெண் நீலி என்ற மலைவாழ் பெண்தான். ஸ்ரீராமர் இந்த உலகில் கடவுளால் படைக்கப்பட்ட அனைவருமே சமமானவர்கள்தான், அன்புள்ளம் கொண்டவர்கள்தான் இந்த உலகில் உயர்ந்தவர்கள். ஸ்ரீராமரின் அருளுரையை கேட்டு மகிழ்ச்சியுடனும் பணிவன்புடனும் அவர்கள் இருவருக்கும் உணவளித்து உபசரித்தாள் நீலி. அதை அன்புடன் ஏற்றுக்கொண்ட ஸ்ரீராமர் அவளை புனிதப்படுத்த விரும்பினார். உன்னை தாழ்ந்தவள் என்று உதாசீனப்படுத்திய மக்கள் என்றென்றும் உன்னை போற்றி வணங்கும் அழியா புகழை உனக்கு அளிக்க விரும்புகிறேன். உனக்கு என்ன வேண்டும் கேள். அதற்கு நீலி சொன்னாள், எனக்கு மோட்சம் வேண்டும், இனிமேல் பிறப்பெடுக்காத நிலை வேண்டும். அவளின் விருப்பத்தை நிறைவேற்ற எண்ணிய ஸ்ரீராமர் கூறினார், அன்பால் உயர்ந்த உன்னை இந்த உலகம் என்றென்றும் போற்றி வணங்கும். இந்த பகுதிக்கு வரும் அனைவரும் உன்னை வணங்கி புகழும் நிலையை உனக்கு அளிக்கிறேன். அவ்வாறு சொல்லி அவளை கங்கையைப் போல பொங்கி பெருகும் ஒரு அழகான ஜீவ நதியாக மாற்றினார். அந்த நதிதான் பம்பா நதி. கங்கைக்கு நிகரான புண்ணிய நதியான இந்த பம்பா நதியிலேயே ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் மனம் குளிர நீராடினர். தம்முடைய தந்தை தசரதனுக்கும் பிதுர் தர்ப்பணம் செய்தனர். ஸ்ரீராமர் போற்றி கொண்டாடிய காரணத்தினாலே பின்னர் பல முனிவர்களும் இன்றும் ஐயப்ப பக்தர்களும் இந்த பம்பா நதியை போற்றி வணங்கி வருகின்றனர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.